வெளிப்படுத்த நினைக்கும் உங்கள் மனதின் சப்தங்களை பகிர்ந்து கொள்ள உங்களோடும் உங்கள் மனதின் குரலோடும் நான் அஜீஸ். உங்கள் பொழுதை இனிமையாக்கும் மனதின் குரல். உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த மறக்க முடியாத சுவாரஸ்யமான நிகழ்வுகளை வாட்ஸ்அப் அல்லது மெயில் மூலமாக எங்களுக்கு அனுப்புங்கள். 90களில் காதலிச்சவங்க இந்த ஒரு விஷயத்தை இன்னைக்கும் யாருக்கிட்டையும் சொல்லியிருக்க மாட்டாங்க. அவங்க பேர் கூட தெரியாமல் காதலிச்சவங்க இருந்தாங்க. அவங்க குரல் கேட்காமலே அவங்க மனசை நேசிச்சவங்க இருந்தாங்க. காதல் அப்படிங்கிறது ஒரு நாள் ஆரம்பிக்கிறது இல்லை, தினமும் அந்த ஒருத்தரை பார்க்கணுங்கிற காத்திருப்பில் தான் ஆரம்பிச்சது. பேருந்து நிறுத்தம், பள்ளிக்கூட வாசல், கோயில் திருவிழா, ஊர் தெருக்கள், எங்கே பார்த்தாலும் அவங்கள ஒரு நிமிஷமாவது பார்த்துட்டா போதும், அந்த நாள் முழுக்க மனசு நிறைஞ்சிருக்கும். அவங்க பேசுனது ரொம்ப கம்மி, ஆனால் பார்த்தது ரொம்ப அதிகம். காதல் அதிகமாக இருந்துச்சு, ஆனால் அதை சொல்கிற தைரியம் இல்லை. பயமானு கேட்டிங்கன்னா அது இல்லை, அந்த உறவை இழந்துருவோமோன்னு ஒரு தயக்கம். அதனால தான் நிறைய காதல்கள் காதலாகவே மனசுக்குள்ளே இருந்துச்சு. காலமும் ஓடிடுச்சு, வேலை, கல்யாணம், குழந்தைகள்னு வாழ்க்கை எல்லாத்தையும் மாற்றிடுச்சு. ஆனால் இன்னைக்கும் ஒரு பழைய பாடலை கேட்டாலோ, பேருந்து நிறுத்தத்தை கடந்து போனாலோ, இல்லை கோவில் திருவிழாவை பார்த்தாலோ மனசு மட்டும் அந்த தருணங்களுக்கு போய்விடும். ஏன்னா சில காதலுக்கு முடிவு கிடைக்கல, ஆனால் அந்த நினைவுகளுக்கு முடிவே இல்லை. கேட்குற உங்களுக்கும் இப்படி யாருக்கிட்டையுமே சொல்ல முடியாமல் மனசுக்குள்ளேயே புதஞ்ச கதைகளை நம்ம மனதின் குரல் யூடியூப் சேனலுக்கு அனுப்புங்க. என்னோட குரலில் உங்கள் நிகழ்வை நான் பதிவிடுறேன். உங்கள் வாழ்க்கையில் நடந்த மறக்க முடியாத நிகழ்வுகளை பகிர்ந்து கொள்ள உங்கள் மனதின் குரலோடு நான் அஜீஸ்.